ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில உச்ச நட்சத்திரங்கள் செய்த செல்லவாரித்தனம், சில்லறத்தனமான வேலையை அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். சில்லறத்தனமான வேலையை பார்த்துருக்குறாங்க. அது என்ன வேலை அப்படின்றத நான் சொல்கிறேன். கொஞ்சம் இந்த வார்த்தை கடுமையாக வார்த்தையாக இருந்தாலும் நான் பேசுறது எல்லாமே அவங்களோட பர்சனல் லைஃப்பை டச் பண்ணி இல்லை நண்பர்களே, எல்லாமே சினிமா லைஃப்பை டச் பண்ணி தான். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் ஒரு காலகட்டத்தில், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் அவர்கள் கூட சைல்டு ஆர்டிஸ்டாக, குழந்தையாக, சொந்த மகளாக, பக்கத்து வீட்டு பாப்பாவாக நடித்த ஒரு சில நடிகைகளே காலப்போக்கில் இவங்க வளர்ந்து வயசானதுக்கு அப்புறமா அதே குழந்தைய கூட இவங்க ஜோடி போட்டிருக்கிறாங்க. அந்த மேட்டர் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்க நினைவில் ஒரு சில நடிகர்கள் வரும். இவ்வளவு ஏன் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ரஜினி தான் உங்க மைண்டுக்கு வருவார் இல்லையா? ஆனால் இந்த மாதிரியான மட்டமான வேலையை ரஜினி மட்டும் பண்ணலை, இன்னும் ஒரு சில நடிகர்கள் இருக்காங்க, அவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவோட நோக்கமே நண்பர்களே. இப்போ வாங்க, இதுக்கு மேலே இவங்களை கழுவி ஊற்றுறதுக்கு அவசியமே இல்லை இன்ட்ரோடக்ஷனில். இன்னும் வீடியோக்குள்ள நிறைய வேலைகளை வச்சு செய்வோமா? வாங்க நேராக வீடியோவில் போவோம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் கார்த்தி அவர்கள் தான். இவர் என்னப்பா பண்ணாரு, இவர் ஏன் அப்போ நோண்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரை நான் எந்த வகையிலையும் வம்பு கேட்க மாட்டேன். என்ன மேட்டர்ன்றதை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கார்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 வருஷம் நான் மகான் அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ணாருங்க. நல்ல படம் தான். இந்த படத்தில் இவரை கிராஸ் ஆகி ஒரு குழந்தை போவோம், ஒரு சின்ன ரோல், ஒரு சின்ன பாப்பா இவருக்கு டாட்டா காட்டும். இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக டாட்டா காட்டுவார். திடீர்னு பார்த்தா இந்த புள்ளை இப்போ வளர்ந்து நம்ம கார்த்தி அவர்கள் கூடிய ஜோடியான சின்னது தான். அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நடிகை கீர்த்தி ஷெட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. துளு கன்னட ஃபேமிலி பிறந்த நம்ம கீர்த்தி ஷெட்டி அவர்கள் தன்னோட 17வது வயசில் உப்பெண்ணா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. அவ்வளோதாங்க, வாய் கொளர்ந்துங்க. ஸோ அறிமுகமாயிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தான் தந்தையாக நடித்தார். ஸோ முதல் படமே இவங்களுக்கு 100 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ண பெரிய படம். அதுக்கப்புறம் தெலுங்குல பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய நல்ல படங்கள்லாம் அவங்க நடித்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க தமிழுக்கு வந்த நேரமோ என்னமோ சரியில்லை. ஏன்னா வந்த படம் பாதியிலே புட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் நடித்த படங்களும் பெருசாக சரியாக ஓடலை. ஸோ இந்த படத்தில், அதாவது நம்ம கார்த்தி அவர்கள் கூட சேர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தின் பேர் தான் வாத்தியாரே அப்படின்ற படம். நலன் குமாரசாமி அவர்கள் இயக்கத்தில் உருவான ஒரு காமெடி படம். ஸோ இந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கார்த்தி அவர்கள் கூட ஒரு குழந்தையாக டாட்டா காயிட்டு அதுக்கு அப்படியே பாஸ் பண்ணி போன பொண்ணை மறுபடியும் வலிச்சு இழுத்து நம்ம கார்த்தி அவர்கள் மறுபடியும் இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று காவியம் அல்லவா? வெயிட் பண்ணி பார்ப்போமே, வெயிட் அண்ட் வாட்ச் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் இரண்டாவதாக சொல்ல போகிற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். யோ என்னையா அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் மேட்டர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்னும் பெரிய அதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னறதை பேசுகிறேன். ஆனால் நான் ஆரம்பிக்கிறது அன்புள்ள ரஜினிகாந்த் தான். ஸோ யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா அவர்கள் கூட 1984 வருஷம் மீனா அவர்களுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். ரஜினி அவர்கள் ஒரு 30 கிராஸ் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயசில் ரஜினி அவர்கள் மீனா அவர்களை தன்னோட மகள் போல பாவிச்சு நடித்த படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்ற படம். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா 1980 வருஷம் இந்த படத்தின் இயக்குனர்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் ஒரு படத்தை பார்த்துருக்காங்க. டச்டு பை லவ் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் தான் ரஜினி பதிலாக நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடக்காமல் போனதுனால ரஜினி வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ரஜினி அவர்களும் இந்த படத்தில் ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படம் போகிற போக்க பார்த்து 10 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ரஜினி அவர்கள் மீனாவை தூக்கி சுமக்கும் போது மீனா அவர்களுக்கு 8 வயசுன்றாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து 1993 இதே மீனா வளர்ந்து ரஜினி அவர்களுக்கு ஜோடியாக முதல் முறையாக நடித்த படம் தான் எஜமான் அப்படின்ற படம். இதுக்கப்புறம் 3 வருஷம் ரஜினி அவர்கள் வச்சு செஞ்சார். இவங்களை வச்சு ஹீரோயினாக வச்சு படத்தில் வச்சு நடித்து செஞ்சார். அது என்ன அடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரா படத்தில் 1994 மீனா அவர்கள் இவருக்கு ஜோடியாக நடித்தாங்க. இதுக்கப்புறமா தான் 1995 முத்து படம் நடித்தாங்க. ஸோ பாருங்க, சின்ன குழந்தையாக ரஜினி அவர்கள் கூட நடிச்சுட்டு மீனா அவர்கள் ரஜினி பெருசானதுக்கு அப்புறமா நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ரஜினியை குறை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அவர்கள் கூடயும் சின்ன குழந்தையா நடிச்சுட்டு மீனா அவர்கள் பெரிய வயசுல திரிசூம் படத்தில் ஜோடியாக நடிச்சாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் அவர்கள் கூட அவரின் மகளாக, மூத்த மகளாக நடித்தாங்கப்பா மீனா. சொன்னா நம்ப முடியாது. 1984 வருஷம் மலையாளத்தில் வந்த மனசரியதே அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தில் மீனா அவர்கள் மோகன்லால் அவர்களுக்கு மூத்த மகளாக நடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருஷும் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தார்கள் அப்படின்றது ஊர் உலகம் ஃபுல்லாகவே தெரியும் எல்லாருக்குமே. இது மட்டும் இல்லாமல் நம்ம மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி அவர்கள் கூடயும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கே ஜோடியாக மீனா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் நடிச்சிருக்காங்க. 1984 வருஷம் மீனா அவர்களுக்கு ரொம்ப ராசியான வருஷம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சூப்பர் ஸ்டார் கூடயும் அவங்க நடித்தாங்க. ஏற்கனவே ரஜினியை சொல்லிட்டேன், மோகன்லால் அவர்களையும் சொல்லிட்டேன். இப்போ மம்முட்டி அவர்களும் 1984 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு கொச்சு கதா அப்படின்ற ஒரு படத்தில் மீனா அவர்கள் மம்முட்டி அவர்களுக்கு மகளாக நடித்தாங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 வருஷமே ரக்ஷய ரஜவு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருத்த பட்சிகள் அப்படின்ற ஒரு படத்தில் ஜோடியாகவும் நடிச்சிட்டாங்க. இதையும் தொடர்ந்து பால்யகால சதி அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சாங்க, ஷைலாக் அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி மம்முட்டி அவர்கள் கூடயும் ஒரு மகளாக நடிச்சு 3 படங்கள் இவங்க ஜோடியாகவும் நடிச்சு போட்டாச்சு. இல்ல இதோட நிறுத்தல, இன்னொரு மேட்டரும் இருக்கு, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ மீனா அவர்கள் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கும் போது இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டாரை நம்ம விட்டுட்டுமே. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான். அதுவும் அதே வருஷம் 1984 வருஷம் கமல் அவர்களுக்கும் ஒரு மகளாக, ஒரு சின்ன குழந்தையாக யாத்கர் அப்படின்ற ஒரு இந்தி படத்தில் நம்ம மீனா அவர்கள் நடிச்சிருக்கிறாங்கப்பா. இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் கொண்ட படம். இந்த படத்தில் வந்து சஞ்சீவ் குமார் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. கமல் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா அவர்கள் ஒரு சின்ன சைல்டு ஆர்டிஸ்ட், கமல் அவர்கள் கூட இருப்பாங்க. ஸோ இந்த படமும் ஒரு வெற்றி படம். இதுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 1994 95 அது என்ன வருஷம் சரியா தெரியல, மீனா அவர்கள் கூட சேர்ந்து நம்ம கமல் அவர்கள் நடித்த ஒரே படம் அவ்வை சண்முகி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜோடி போட்டது. ஸோ மீனா அவர்களை வந்து ரஜினியோட தானே வச்சு கம்பேர் பண்ணீங்க, நான் எவ்வளோ கம்பாரிஷன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இவர்களை தொடர்ந்து 4வதாக சொல்ல போகிறது நடிகை ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக ஒரு நடிகர் கூட அவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கே ஜோடியாக நடித்த கதையும் இருக்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஸோ சிவாஜி கணேசன் அவர்கள் கூட சேர்ந்து சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்டாக மகளாகவும் இவங்க ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பாபு அப்படின்ற படம், வசந்த மாளிகை, அதுக்கப்புறம் பைலட் பிரேம்நாத், பட்டாக்கத்தி பைரவன், விஸ்வரூபம் போன்ற படங்கள்லாம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு சின்ன சைல்டு ஆர்டிஸ்டாக மகளாகவும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு 1985 வருஷம் நம்ம CV ராஜன் அவரோட ராஜேந்திரனா அவரோட இயக்கத்தில் ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணாங்க. நசீப் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்க, சந்தீப் அப்படின்ற பேரில். இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் தான் வந்து ஹீரோ, பிரபு அவர்களும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஸ்ரீதேவி தான் ஜோடி, பிரபு அவர்களுக்கு ராதா ஜோடி. எப்படி பார்த்தீங்களா. இதை தொடர்ந்து சமீபத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். 5வதாக சொல்ல போகிற நம்ம சாரா அர்ஜுன் அவர்கள் தான். தெய்வ திருமகள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு சின்ன குழந்தையாக பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அவங்க 1 வயசு இருக்கும் போதே ஆட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. இந்த ஆட் ஃபிலிமில் இவங்க நடிப்பை பார்த்துட்டு இயக்குனர் விஜய் அவர்கள் என்னோட படத்துலையும் நீ நடிக்கணும்னு சொல்லி தெய்வ திருமகள் படத்தில் இவங்க நடிக்க வச்சாரு. ஸோ ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக அவங்க ஏகப்பட்ட, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆட் ஃபிலிம் மேலே நடிச்சிருப்பாங்களாம். ஹிந்தி, தெலுங்கு மற்றும் மலையாள படங்களில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க முதல்ல ஒரு டீன் ஆக்ட்ரஸாக நடித்தது வந்து இந்த பொன்னியின் செல்வன் படத்தில் இளம் நந்தினியாக வந்தாங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இவங்க எந்த அளவுக்கு படிப்படியாக வளர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசுக்கும் மேலே ஒரு ஹீரோவா பாலிவுட்டில் வளம் வந்து கொண்டிருக்கும் ரன்வீர் சிங் இருக்கார் பார்த்தீங்களா. இவரோட படத்தில் இவங்க தான் அவருக்கு ஜோடின்ற மாதிரி சொல்கிறாங்க. துரந்தர் அப்படின்ற படத்தோட பேர். ஸோ ரன்வீர் அவர்களோட ஜோடி. 40 வயசை கிராஸ் பண்ண ரன்வீர் அவர்களுக்கு 20 வயசு இல்லை சாரா அவர்கள் ஜோடி. ஸோ அப்புறம் பார்த்துக்குவாங்க ஏஜ் டிஃபரன்ஸ். சினிமாவில் ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் தேவையில்லை நண்பர்களே. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கீங்களோ அவ்வளோ சின்ன குழந்தைங்களாம் உங்க கூட நடிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேம்ஸ் பாண்ட் போன்ற ஒரு கதையா, பயங்கரமான ஒரு படம். ஆனால் இதில் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து சாராக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் ஆல்ரெடி இருக்குது. அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேடி மாதவன் அவர்கள், அக்ஷய் கண்ணா, சஞ்சய் தத்து, அர்ஜுன் ராம்பால் அப்படின்னு கொண்ட ஒரு மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ கொண்ட பட்ஜெட், பெரிய பட்ஜெட் கொண்ட படம். ஸோ இந்த படத்தில் வந்து சாரா அவர்கள் நடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இத்தனைக்கும் ரன்வீர் சிங்கோட நடிக்கிறது மிகப்பெரிய மேட்டர் இல்லவா. இப்போ அடுத்ததா 5வதாக சொல்ல போகிறது நம்ம நஸ்ரியா அவர்கள். இப்போ ஃபஹத் ஃபாசில் அவர்களை திருமணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இந்த லவ்வுக்கு முக்கியமான காரணமே இவங்க பெங்களூர் டேஸ் அப்படின்னு ஒரு படம் 2014 வருஷம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சது தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஹத் அவர் கூட பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன படம் நடிச்சாங்க அதுதானே மேட்ரு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா 2010 வருஷம் ரிலீஸ் ஆன பிரமணி அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் வந்து மம்முட்டி அவர்கள் தான் லீடு. பார்க்காதவங்க அந்த படம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் ஃபஹத் அவர்களும் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணியிருப்பாரு, ஸ்னேகா தான் வந்து லீடு. ஸோ இந்த படத்தில் ஃபஹத் அவர்கள் மம்முட்டி அவர்களுக்கு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மம்முட்டி அவர்கள் ஒரு சில திருட்டு வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. அதை வந்து ஃபஹத் அவர்கள் தோல் உரிக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் ஒரு ஈக்குவலான கேரக்டர் தான் போவோம். இந்த படத்தில் மம்முட்டி அவர்களுக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஹத் அவர்கள் கிட்டத்தட்ட மம்முட்டி அவர்களோட ஏஜ் அந்த ஈக்குவல் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஃபஹத் அவர்களே லீடாக நடிக்கிற படத்தில் இவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தான் நடித்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக லவ் வந்து இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஊருக்கே தெரிஞ்ச கதை இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து பல பேர் அடிக்கிட்டே போகலாம். ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் ஒரு பார்ட் 2 இந்த வீடியோ நம்ம தூயின் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி மேட்டர்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இருக்கும் இல்லைங்களா. இதுக்கு தானே சினிமாவே இருக்குது, நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்த்து கேட்டு எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க. வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.